இந்த மழை காலத்துல இப்படி தக்காளி ரசத்தை நான் சொல்ற மாதிரி நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க, வேற லெவலா இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இல்லை மொதல் டிப்ஸ் நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கணுங்க. ஒரு 1/4 கிலோ பழத்தை எடுத்து மேலே உள்ள விதைகளை எடுத்து இந்த மாதிரி வந்து கையிலே வந்து நல்லா கடைஞ்சிருங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை இதில் வந்து அப்படியே பிசைஞ்சு விட்டுருங்க. 2வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் காய்ந்த கருவேப்பிலை 1 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். குறக்குறன் அரைச்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயும் ஒரு 4-5 பூண்டு பல்லும் போட்டு மறுபடியும் அரைச்சிருங்க. இப்போ புளி கரைசல் நெல்லிக்காய் அளவு இதை கரைச்சி இதோட சேர்த்து உப்பும் சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. 3வது டிப்ஸ் தாளிப்பு தாங்க. ஆயில் சேர்த்து கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்ச விழுத போட்டு 2 வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ கரைசல் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த அரைச்ச விழுதையே சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. 4வது டிப்ஸ் வந்து துவரம் பருப்புங்க. கொஞ்சோண்டு துவரம் பருப்பு வேக வச்சு இதில் சேர்த்தீங்கன்னா மணக்க தக்காளி ரசம் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கொதிக்கவே வைக்க கூடாதுங்க. நொர கூட்டணும்னு அவ்வளோதாங்க. இறக்கி பரிமாறுங்க. ஸோ இந்த நச்சுன்னு 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.